ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் இந்திரா. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் வசந்த் ரவி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சப்ரீஷ் நந்தா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான வசந்த் ரவி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு ட்ரிங்க் பண்ணிட்டு போலீஸ் ஜீப்பை ஆக்சிடென்ட் பண்ணதுனால சஸ்பென்ஷன்ல இருக்காரு. இந்த சஸ்பென்ஷன்னால அவரு கொஞ்சம் மன உளைச்சல்ல இருக்காரு. எப்படியாவது திரும்பி ஜாப் ரீஜாயின் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் மெக்ரி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெருசா பேச்சுவார்த்தை இல்லாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு சின்ன பாண்டிங் ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில சிட்டியில அடுத்தடுத்து சைக்கோ கொலைக்காரன் ஒரே பேட்டர்ன்ல மர்டர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த சைக்கோ கொலைக்காரனை பிடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஹீரோவுக்கு வருது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்திரா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் எல்லா விஷயங்களும் நீட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஹீரோவான வசந்த் ரவி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சில இடங்களில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராகவே இருக்கணும். அதே மாரி தான் சுனில், அவரோட கேரக்டரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக தான் காட்டுறாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. மெஹ்ரீன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க மற்றவங்களும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் சுவாரஸ்யமாக தான் போகுது. அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங், அதாவது இன்பிட்வீன்ல யார் அந்த சைக்கோ கொலைக்காரன் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, அதுக்கு அடுத்தடுத்து ஏதாவது பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஸ்டப்புன்னு ஆன மாரி தான் ஆயிடுச்சு. பெருசாக எதுவும் இல்லை. இன்ட்ரோ பிஃபோர் ரிவீல் பண்ணுற ஒரு ட்விஸ்ட்டு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, அது நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி, செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அது பெட்டராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அது வேற மாதிரி போய் எங்கெங்கேயோ கதை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் படம் லைட்டாக கன்ஃபியூஸும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் செகண்ட் ஹாஃபில் லாஜிக்கலாக நிறைய கொஸ்டின்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாராக போயிடுச்சு. ஓவராலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதனால படம் பெருசாக சுவாரஸ்யமாக போகிற மாரி இல்லை. ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை கொண்டு வர ட்ரை பண்ண நினச்சி டோட்டலாக சொதப்பிட்ட மாரி தான் தோணுச்சு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.